வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஒரு தியேட்டர் செட்டப்பை நம்ம வீட்டில் செட்டப் பண்ணோம் அப்படின்ற ஒரு ட்ரீம் நிறைய பேருக்கே இருக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்து 15 லட்சம் வரைக்கும் ஆகுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணம் இருக்கவங்க வந்து அதை வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ மிடில் கிளாஸ் ஆகிய நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீமை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 65,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஹோம் தியேட்டர் செட்டப் வந்து நான் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்லாம் வரும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். ஒருவேளை பண்ணுற ஐடியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம டெமோ ரூமை வந்து விசிட் பண்ணிவிட்டு சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது, பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்ற பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இந்த செட்டப் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ நம்மளால் இதோட ரேட்டு கம்மியாக கூட பண்ண முடியும். பட் ஆனால் எந்தளவுக்கு நம்ம ரேட்டை கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு பிக்சர் குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டியும் கண்டிப்பாக கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன் நான் என் வீட்டில் நான் என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு எவ்வளோ இதுக்கு பட்ஜெட் ஆச்சு அப்படின்றத தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் வந்து எப்பயுமே டெய்லி படம் பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து இது பர்ஃபெக்டாக ஒரு தேட்டருக்கு நான் போக மாட்டேன். ஸோ ஓடிடியில் நான் பார்ப்பேன், நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் சவுண்ட் பார் வாங்க போகிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 65,000 ரூபாயில் நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் மவுண்டிங் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் தான், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6க்கு 4 சைஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 அடி வரும், இது வந்து 4 அடி வரும். ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 இன்ச்சு 96 இன்ச்சு அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் சைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ரூம் சைஸ் டோட்டல் வித் வந்து பார்த்திங்கன்னா 11 அடி. ஸோ அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். நம்ம ரொம்ப பெருசாக போடும்போது ஸ்க்ரீன் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா காமனாக 100லேருந்து 150 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது 10க்கு 15. ஸோ அந்த மாதிரி 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் இந்த நான் சொல்கிற இந்த 65,000 நான் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ ரூம் சைஸ் அதிகமாக போச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா சவுண்டு வந்து நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகும். ஸோ ஸ்க்ரீன் சைஸ் வந்து நம்மளுக்கு பெருசாகும். ஸோ இப்போலாம் போகும்போது ரேட் நம்மளுக்கு அதிகமாகும். நான் சொல்கிறது 100லேருந்து 150 ஸ்கொயர் ஃபீட் தான். நீங்கள் 300-400 ஸ்கொயர் ஃபீட்டுலாம் இது வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் அதை நீங்கள் கவனிச்சிக்கோங்க. நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு 100 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹோம் தேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா IV300 மாடல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து சோனி. இது வந்து பார்த்தீங்கன்னா HDMI ARC வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் 1 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷல் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். இது வந்து 4K பாஸ் த்ரூ பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து HDMI 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளே ஸ்டேஷன் இல்லைனா வேறு ஃபயர் ஸ்டிக்கு இல்லைனா வந்து வேறு எதாவது கூட நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 1000 வாட்ஸு. சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 250 வாட்ஸ் வரும். சென்டர் 6 ஓம்ஸு, மீதி எல்லாமே 125 வாட்ஸ் வரும். ஸோ 150 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இது பேஸ்லாம் வந்து தரமாக இருக்கும். பேஸ்லாம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா +6 இல்லாமல் +3 தான் வச்சுருக்கேன். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே எஃபெக்ட் இருக்குது. ஸோ 33 வால்யூமும் நான் 25 தான் மேக்ஸிமம் வைப்பேன். 23, 25 தான் அதுவே ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் மாடல், ரொம்பவே நல்லா இருக்கும், எஃபெக்ட் தரமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டன் இருக்காது, டச் சென்சிட்டிவ் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் தேட்டர் வந்து கொடுக்க போகிறோம். சப்போஸ் எனக்கு இது வேணாம், எனக்கு வந்து நான் ப்ளூரே CD வச்சிருக்கேன் ஸோ அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வரும். அப்படி இல்லைன்னா 3100, 3200 மாடல் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா HDMI அவுட் 1 தான் வரும். உங்களுக்கு நான் ஃபோட்டோ போடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா HDMI அவுட் ARC 1 தான் வரும். இன்புட் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் CD போடணும்னா நீங்கள் CD போட்டுக்கலாம். ஸோ அந்த மாடல் போகும்போது உங்களுக்கு ப்ரொஜெக்டர் வேறு மாடல் வந்துடும், ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு HDMI இன்புட் கம்பல்சரி இதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் உங்களுக்கு இது இல்லைனா 3 மாடல். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் போகிறது பெஸ்ட்டு. என்கிட்ட ப்ளூரே CDலாம் என்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த CD மாடல் தாராளமாக போகலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் வரும். அதில் எக்ஸ்ட்ராவாக டியூட்டர் வரும், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் இந்த மாதிரி தான் வரும், சின்னதாக வரும். ஆனால் சவுண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக பெட் பொசிஷனில் இருந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் HD தான் சப்போர்ட் ஆகும். 4K வந்து டவுன்லோட் பண்ணி இங்கே கொடி ஆப்பில் போட்டிங்க அப்படின்னா ப்ளே ஆகும். மற்றபடி வந்து ரொம்ப கிளாரிட்டிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அது MBA தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், சைஸாக எக்ஸஸ் ஆகும். மற்றபடி இதோட நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD தான். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து எப்படி நான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு அதை வந்து சொல்லியும் கொடுத்துருவேன். ஸோ இது வந்து ஃபுல் HD. அதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட லூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 லூமன்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 6000:1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு கலர்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். மற்றபடி ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா USB இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1.5 TB ஹார்ட் டிஸ்க் நான் போட்டிருக்கேன். ஸோ தாராளமாக ஹார்ட் டிஸ்க் நீங்கள் போட்டுக்கலாம். அதேமாதிரி HDMI ARCயும் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்பில்டாக ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்டரோட ரிமோட்டு. ஸோ ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமு, ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் 2 டியூப் லைட் போட்டிருக்கோம், இந்த சைடு ஒன்று, இந்த சைடு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம லைட் ஆஃப் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு இந்த ப்ரொஜெக்டரோட வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் 150 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் ஹாலில் போட போகிறீங்கன்னா, உங்கள் வீட்டில் சப்போஸ் நீங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜன்னல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீனோ டோர் இருந்தால் நம்ம க்ளோஸ் பண்ணி, இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து ஜன்னல் கிடையாது. ஸோ ஃபுல்லாக வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம லைட் ஆஃப் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து லைட் ஆஃப் பண்ணும்போது நல்லாயிருக்கு. ஏன்னா நீங்கள் படம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா தான் அந்த ஃபீலே நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 இன்ச்சு ஸ்க்ரீன் கிடச்சிரும். அதேமாதிரி ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் தான். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு இந்த சப்போஸ் இது ஆல்ரெடினா இதில் நம்ம வேறு ப்ரொஜெக்ட் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இப்போ சப்போஸ் சீலிங் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 7 ஃபீட்லேயே வந்து நம்ம வந்து சீலிங் மாதிரி போட்டு நம்ம கிட்டே கூட வச்சுக்கலாம். ஸோ எந்தில் வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து இப்படி ஸ்டாண்ட் அடித்து மாட்டிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி ஆப்ஷன் இருக்குன்னு நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி பண்ணலாமா இல்லை வால் மவுண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கூட பண்ணி கொடுத்துருவேன். இப்படி வேணாலும் பண்ணலாம். வால் மவுண்ட் பண்ணினா கூட நம்ம ஹேங்கிங்கில் வந்து நம்ம வந்து அப்படி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI வந்து ரெட் கலர் ஒயர் போதுங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் போகுது. இது ARCல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா HDMI 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபயர் ஸ்டிக் போட்டிருக்கு. ரெண்டாவது வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது உங்கள் இந்த ப்ராடக்ட் கூட என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் ஒயர் போது பார்த்தீங்களா, இந்த உங்கள் ரூமுக்கு என்ன ஒயர் தேவையோ அந்த ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூடாக வந்துடும். அதுலேருந்து HDMI கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் மட்டுமே 10 மீட்டர் வரும். இந்த ஒயர் வந்து 1500 2000 வரும். ஸோ இந்த ஒயரும் நான் சேர்த்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வேறு உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சப்போஸ் இன்டர்நெட் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஃபயர் ஸ்டிக் வாங்கி கொடுத்துருவேன். ஸோ ஃபயர் ஸ்டிக்கு இந்த அடாப்டருக்கு வந்துடும், பவர் கேபிள் வந்துடும். இந்த மாதிரி பென்ட்ரைவ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு 64 GB 32 GB பென்ட்ரைவ் வந்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன படம்லாம் நீங்கள் 5.1 டவுன்லோட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் உங்கள் ஃபயர் ஸ்டிக்லேயே தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக நான் ஃபயர் ஸ்டிக் கொடுக்குறேன்னா இப்போ இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் தான். சப்போஸ் ஆண்ட்ராய்டே அது இருந்தால் கூட நம்மளுக்கு கொஞ்ச நாள் தான் அது வந்து வரும். ஏன்னா நீங்கள் அதில் 2-3 ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஹேங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஹேங் ஆகக்கூடாது, லைஃப் லாங் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணோன்னே HDMIக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். HDMI வைக்கும்போது உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபயர் ஸ்டிக்கோட ரிமோட் கண்ட்ரோல் தான் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி என்கிட்ட இன்டர்நெட் இருக்குன்னா அழகாக ஒய்ஃபைல வந்து நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரிமோட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லாவே நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதிலே உங்களுக்கு எல்லா OTTயே வந்து இருக்குது, நீங்கள் எதுவுமே டவுன்லோட் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு வந்து கொடி ஆப் மட்டும் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை போடும்போது நீங்கள் ஈஸியாக வந்து படம் எல்லாமே 5.1லேயே பார்த்துக்க முடியும். OTTயும் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு நல்லா ஸ்பீடாகவே இருக்கும். ஸோ இந்த 4K இது வந்து பார்த்தீங்கன்னா 4K வந்துடும், ஃபயர் ஸ்டிக் வந்து 4K வந்துடும். ஸோ இது வந்து 4K பாஸ் த்ரூ பண்ணும். நம்ம ப்ரொஜெக்டர் வந்து ஃபுல் HD தான். ஸோ 4K இருந்தால் கூட அது டவுன் பண்ணி ஃபுல் HD நம்மளுக்கு கொடுக்கும். கிளாரிட்டி வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஒருவேளை என்கிட்ட வந்து எதுவுமே இல்லை, ஃபயர் ஸ்டிக்கும் இன்டர்நெட்டும் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் பண்ணி தரோன்னா உங்கள் ஏரியாவில் வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸு இல்லைனா ஏர்டெல் இது வந்து 4Kல இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் 3 மாதம், அதாவது 3 மாதம் பிளான் இருக்க மாதிரி, இன்டர்நெட் பிளான் இருக்க மாதிரி அந்த செட்டாப் பாக்ஸ் 4K செட்டாப் பாக்ஸ் இருக்க மாதிரி நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். நான் அந்த பேமெண்ட் நானும் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இதில் வந்து ஜியோ வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இதுக்கு பதிலாக ஜியோ ரிமோட் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியா பிளேயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், 4Kவும் அதில் இருக்கும், உங்களுக்கு இன்டர்நெட்டும் ஃப்ரீயாக வந்துடும். ஸோ எனக்கு இது வேணாம், ஆல்ரெடி இன்டர்நெட் இருக்குன்னா நான் இது பண்ணி கொடுக்குறேன். சப்போஸ் உங்ககிட்ட எதுவுமே அப்படி இல்லைனா நான் டேரெக்டாக உங்களுக்கு ஏர்டெல் உங்கள் ஏரியாவில் இருந்தால் ஏர்டெல் போட்டு கொடுத்துட்றேன், அப்படி இல்லைனா ஜியோ வேணால் ஜியோ பண்ணி கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பில்லை நான் பே பண்ணிடுவேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் 600 700 உங்களுக்கு என்ன பேக் பிடிச்சிருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒயரிங்கு HDMI கேபிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா பிளேயரு, இந்த ஹோம் தேட்டர், ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 65,000 பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரீயாகவே உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன். இந்த 65,000 எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். சப்போஸ் சென்னை தாண்டி வேறு ஏதாச்சும் லாங் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பஸ் ஃபேர் அந்த மாதிரி ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், மற்றபடி வேறு பெருசாக எதுவும் வராது. ஸோ அவ்வளோதான், 65,000க்கு இந்த காம்போ ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். ஸோ டெமோ வேணால் இப்போ நான் டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோம் தேட்டர் ரிமோட், இது ஒரிஜினல் ரிமோட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரோட ரிமோட்டு. ஸோ நம்ம ஃபோக்கல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நமக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் HDMI மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. HDMI யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபயர் ஸ்டிக்கோட ரிமோட் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது யூஸ் பண்ணுற பட்சம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆப் மட்டும் நான் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். இப்போ நான் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அதை தான் நான் கிளிக் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு டெமோ வைக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பென்ட்ரைவ் இல்லாமல் சர்வர் மூலமா எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நம்ம சேனல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் பிரச்சனை இருக்கிறனால நான் உங்களுக்கு வந்து இதே உங்களுக்கு வச்சு காட்டுறேன்.
பிக்சர் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்டும் நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. சரௌண்டிங்லாம் ப்ராப்பராக வேலை செய்யுது, பக்காவாக இருக்குது. Sounds great. Watching high-definition TV with basic stereo sound doesn't deliver the full impact of the Blu-ray HD experience. DTS HD Master Audio delivers 7.1 channels of perfect audio, identical to the Studio Master, and so clear and pure, it immerses you in the action. DTS Master Audio. Get into the action. இந்த ஹோம் தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டால்பி ட்ரூ ஹெச்டி, டிடிஎஸ், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி ப்ரோலாஜிக், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வேலை செய்யும். அதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சரௌண்டு தான், ஓகேங்களா. நீங்கள் வந்து இது டால்பி அட்மாஸு இந்த மாதிரி பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.1 தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதையே நான் சொல்லிடுறேன். நம்ம 5.1க்கும் அட்மாஸ்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சரௌண்டிங் வந்து இது கீழே வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீலிங் மேலே நம்ம வைக்கிறதுனால நம்மளுக்கு தலை மேலே வந்து நம்மளுக்கு கேட்குற மாதிரி அந்த ரியல் ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி நீங்கள் வந்து அட்மாஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த 65,000 ரூபாய்க்கு ஏவி ரிசீவர் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா இந்த பட்ஜெட் நீங்கள் தாராளமாக நீங்கள் போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். 5.1 இதுவே தெளிவாக இருக்கும். நீங்கள் வந்து நேரடியாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணலாம். நேரில் இருந்தால் ஒரு ஐடியா கிடைக்கும். பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நம்ம நேரில் தான் தெரியும். ஸோ இதிலே உங்களுக்கு கீழே போட்டிருக்கான் பாருங்கள், டால்பி ஹெச்டி 7.1 போட்டிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இதை ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்பராக வேலை செய்யும். நம்மக்கிட்ட 5.1 தான் இருக்குது. பட் ஆனால் என்ன டவுன் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் பண்ணல. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன மார்ஜின் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம வீட்டில் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கம்மி பட்ஜெட்டில், ஏன்னா எடுத்தாலே 1.5 லட்சம் 2 லட்சம்ன்றாங்க. சொல்லும் போதே அவங்க போயிடுறாங்க. ஸோ பட்ஜெட்டாக எனக்கு வேணும் அப்படின்ற சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனு ப்ரொஜெக்டர் எல்லாமே வந்துடுது. அதேமாதிரி ப்ரொஜெக்டரோட மெயின்டெனன்ஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். அதேமாதிரி முக்கியமான விஷயம், இந்த ஹோம் தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா புதுசு கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புதுசு வந்துடும். ஹோம் தியேட்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு கண்டிஷன் தான் வரும். அதுமாதிரி ரொம்ப யூஸ்டு கிடையாது, ஒரு மைல்டாக யூஸ் பண்ணது தான் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா இந்த ஹோம் தியேட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடலும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு மட்டும் தான் கிடைக்கும். இப்போ வர்ற மாடல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சவுண்ட் பார் கான்செப்டில் தான் வருது, ஓகேங்களா. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சேட்டலைட் ஸ்பீக்கரில் தனித்தனியாக வைக்கணும்னா இந்த மாதிரி பழைய ஹோம் தியேட்டர் தான் கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ வரது எல்லாமே 500 வாட்ஸ் 600 வாட்ஸ் அந்த மாதிரி தான் வரும். இது வந்து 1000 வாட்ஸ் வரும். ஸோ அதனால் நம்ம யூஸ்டுன்னு நினச்சி நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். நம்ம பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் வந்து யூஸ்டு வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புதுசு மட்டும் தான் வரும். எனக்கு இது வேணாம் புதுசாக வேணும்னா அப்போ நீங்கள் ஏவி ரிசீவர் தான் போய் ஆகணும். ஏவி ரிசீவர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 65,000 ரூபாய்க்கு ஏவி ரிசீவர் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் சப்வூஃபர் வரும், ஆக்டிவ் சப்வூஃபர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீக்கர் வரும். 140 வாட்ஸில் 8 ohmஸில் வரும். ஏவி ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா Denon 250 BT வந்துடும், ஓகேங்களா. இது வந்து ப்ரொஜெக்டர் இதெல்லாம் வராது. எனக்கு வந்து ஏவி ரிசீவர் ஸ்பீக்கர்லாம் போட்டு ப்ரொஜெக்டர்னா அது ஒரு தனி ரேட்டு வரும், ஓகேங்களா. மற்றபடி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 65,000 இந்த கான்செப்ட் தான் வரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.